வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/8/2025 ஆவணி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமையன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். அபிராமி அந்தாதி கேட்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அலைச்சல்கள் வந்தாலும் அனுகூலம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். உத்தியோக ரீதியாக காணப்படக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய அனுகூலம் நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்தில் டக்கென்ற அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர்வது மனதில் பெரிய அனுகூலம் தரும். அதேபோல் துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கும் இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ப்ரமோஷனுக்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியிடத்திலும் காப்பாற்றுவதற்கு சில பிரம்ம பிரயத்தனம் பட வேண்டும். ஆனாலும் பொறுமையை கடைவிடாமல் கண்டிப்பாக கடைபிடித்து அதற்கேற்றவாறு மாறிக்கொள்வது ஏற்றத்தை தரும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம் ஏற்றம் நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மனதில் ஒரு பதட்டமோ ஒரு சங்கடமோ ஒரு மாதிரி சோம்பலோ காணப்படும். அனுமன் சாலிசா கேட்பது உங்களுக்கு இன்று நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அமைப்பு தரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர்வது மனதில் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். தம் மனதில் இருந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள். ஆண்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வருவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பயணங்கள் சமயத்திலோ பழக்க வழக்கத்திலோ புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சோஷியல் மீடியாவில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள். முடிந்த அளவுக்கு
அதிலிருந்து விலகி நிற்பது இன்றைக்கு உங்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதையும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அற்புதமும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் இழுபறியாக இருந்தால் குலதெய்வ பிரார்த்தனை நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக காணப்படக்கூடிய விஷயங்கள் தேவையற்ற சங்கடத்தையோ மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையோ ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்த சங்கடங்களை நீக்குவது ஏற்றமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய காலகட்டம். பணவரவு, கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.